பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். வரக்கூடிய கார்த்திகை 30 டிசம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னா காரிய சித்தின்னு சொல்லுவாங்க. தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா முழு சக்தியும் தடையை விலக்கி நமக்கு காரிய சித்தியாகுங்கிறது தான் பிரார்த்தனையினுடைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய ஐதீகமே. நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவில்ல வரக்கூடிய டிசம்பர் 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை 30 பௌர்ணமி மாலை 3:30 மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு 3:30 3:30 மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பிச்சு ஹோமம் நிறைவு பெற்று சொர்ண அபிஷேகம். சொர்ணம்னா செல்வங்கள் கடன் தீரணும், லட்சுமி கடாட்சி ஏற்படணுங்கிறத சொர்ண அபிஷேகத்தினுடைய தாற்பயமே. 108 காயின் போட்டு அபிஷேகம் சொர்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த காயினை கொண்டு போய் வீட்டில் வச்சோம் அப்படின்னா கடன் தீரும், லட்சுமி கடாட்சி ஏற்படும். ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு, நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி 3:30 மணி 3:30 ஹோமங்கள் ஆரம்பிச்சு சொர்ண அபிஷேகம் முடிச்சு இந்த கலசம் தீர்த்தம் எல்லாம் விட்டு சொர்ணலிங்கத்துக்கு அபிஷேகம் சிறப்பா நடக்க இருக்கு. கண்டிப்பா இந்த சொர்ண அபிஷேகத்துல சிறப்பு பௌர்ணமி பூஜையில கலந்து பைரவருடைய அருள் பெறணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம்.